பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாத வளர்பிறை சதுர்த்தி தினம் கதலி கௌரி விரதம் இருக்க வேண்டிய சிறப்பு மிக்க நாள். குடும்ப ஒற்றுமைக்காக மேற்கொள்ளப்படும் விரதங்களில் ஒன்றுதான் கதலி கௌரி விரதம். பெண்கள் விரதம் இருப்பது நல்லது. திருமணமான பெண்கள் குடும்ப நலனுக்காக இந்த கதலி கௌரி பூஜை செய்யலாம். கதலி கௌரி விரதம் வாழையடி வாழையாக குளம் தழைக்கும். வாழை மரத்தின் கீழ் உமையான கௌரியை பிரதிஷ்டை செய்து வழிபடுதல் மற்றும் விரதம் இருத்தல். இந்த விரதத்தினை மேற்கொள்ளுவதால் உடலுக்கு உற்சாகத்தையும் மனதுக்கு தெய்வீக சக்திகளையும் தேவி அளிப்பாள் என்பது உறுதி. இந்த பூஜையை தம்பதிகளாக செய்தால் மிகவும் நலம். கணவருக்கு வேலை இருந்தால் மனைவி மட்டும் தனியாகவும் இந்த பூஜையை செய்யலாம். பூஜை செய்பவர்கள் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த பூஜையை செய்ய வேண்டும். வாழை மரத்தின் அடியில் அல்லது வாழை இலையின் மீது சிவனுடன் இருக்கும் பார்வதியை மேலே வைத்து சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து பூஜை செய்ய வேண்டும். பூஜையில் நம்மால் இயன்ற அளவு அதிகபட்ச வாழைப்பழங்கள் இருக்க வேண்டும். பூஜை செய்துவிட்டு 8 வயது உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அந்த வாழைப்பழங்களை சாப்பிட கொடுக்க வேண்டும். மனதில் இருக்கும் வேண்டுதலை நினைத்து இந்த பூஜையில் ஈடுபட வேண்டும். கதலி கௌரி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு களத்திர தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் கருத்து வேறுபாடு, ஒற்றுமையின்மை மற்றும் தோஷங்கள் ஆகியவை விலகிவிடும். மேலும் இந்த பூஜையை மேற்கொண்டால் திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தின் ஒற்றுமை போன்ற அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். குறிப்பாக கன்னிப்பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் திருமண பாக்கியம், இலக்குகளின் வெற்றி உள்ளிட்டவை கிடைக்கும் என பவிஷ்யேந்திர புராணம் கூறுகிறது. கௌரி பூஜையில் நாம் ஜெபிக்க வேண்டிய கௌரி காயத்ரி மந்திரத்தினை காண்போம். ஓம் சௌபாக்யை வித்மஹே காமமாலாய தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். ஓம் சோஹம்ச வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். ஓம் பகவத்யை வித்மஹே மகேஸ்வர்யை தீமஹி தன்னோ அன்னபூர்ணா பிரச்சோதயாத். ஓம் நாராயணை வித்மஹே துர்காயை தீமஹி தன்னோ கினி பிரச்சோதயாத். ஓம் காத்யனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கை பிரச்சோதயாத். ஓம் ஜ்வாலமாலினி வித்மஹே மகாசூலினி தீமஹி தன்னோ துர்க பிரச்சோதயாத். மனம் உருகி நாளை சக்தி தேவியை நினைத்து பிரார்த்தனை செய்தால் கௌரி தேவியின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக அனைவரின் குடும்பத்திற்கும் கிடைக்கும்.